ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபெரிவா இந்த பௌர்ணமி நாட்கள் எப்பொழுது வந்தாலும் சிவன் கோயிலுக்கு இந்த பொருட்களை மட்டும் நீ வாங்கி கொடுத்துப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில அடுத்து 11 நாட்கள்ல நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உனக்கு எது வேணுமோ, எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அதை உன் மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு சிவன் கோயில்ல பௌர்ணமி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் போயிட்டு சிவனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து, ஏதாவது ஒரு வேண்டுதல், ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோரிக்கை, உனக்கு எது வேணுமோ அதை நீ சிவபெருமானிடம் இந்த ஒரு நாள்ல வை. சிவபெருமானை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் தான் நிறைவேற்றி கொடுப்பார். உனக்கு எது மிக அவசியமோ அதை மட்டும் நீ நினைத்து சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை சிவபெருமானோட சன்னதிக்கு இந்த பௌர்ணமி நாட்கள்ல பௌர்ணமி நேரத்தில் நீ கொண்டு போயிரு. நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் உருவாக்குவார். வருகின்ற பிப்ரவரி 1 பௌர்ணமியில சிவபெருமானுக்கு நம்ம கட்டாயமா வாங்கி கொடுக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். சந்திரன் முழு ஒளியில இருக்கும் இந்த காலத்துல சிவபெருமானின் சக்தி அதிகரிக்கும் என்று ஆகமங்கள், சைவ சமயம், சித்தர்கள் அனைவருமே கூறுறாங்க. பௌர்ணமி இரவுல சிவனுக்கு முன்வைத்த ஒரு சிறிய பொருள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விதியை கூட மாற்றி விடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்களா இருக்கும். இன்று நம்ம செய்ய போகிற இந்த சிவனுக்கு தவறாமல் வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த 5 அரிய பொருட்களை பத்தி தான் அந்த ஒரு வீடியோல முக்கியமா காணப்போகிறோம். இதுல 4 நீங்க சாதாரணமா மக்களா கூட செய்ய முடியும். ஆனா அந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்னா சித்தர்களாக இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு பொருளை உங்களால பண்ண முடியும். காஞ்சி மகான் இதுக்கு ஒரு கதையை கூட கூறியிருக்கிறார். பழைய காலத்துல தாருகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பக்தர் இருந்தார். அவர் பௌர்ணமி நாட்கள்ல சிவபெருமானுக்கு சில எளிய பொருட்களை மட்டும் கொடுத்து வந்து கொண்டிருந்தார். ஒரு வருடத்துல 3 பௌர்ணமி செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்ப சண்டைகளாக இருக்கட்டும், உடல் நலம் அனைத்துமே அவரை விட்டு தீர்ந்து ஓடிடுச்சு. அப்பொழுது அவர் சொன்னது ஒன்றுதான், சிவனுக்கு பெரிய நகை, பெரிய பொருள் எதுவுமே கிடையாது. உண்மையான அன்பும் ஒரு நேர்மையான பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். அதுல இருந்து இந்த பொருட்கள் பௌர்ணமிக்கு சிவ பூஜைக்கு மிக முக்கியமான ஒரு பொருட்களாக கருதப்பட்டு வருகிறது. எனவே நீங்களும் இந்த ஒரு பொருளை மட்டும் சிவபெருமானுக்கு வாங்கி வழிபடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். வெள்ளை பூ, குறிப்பா அரளி அல்லது குண்டுமல்லி. பௌர்ணமி நாள்ல சிவபெருமான் வெள்ளை நிற அலைகளை அதிகமாக இருக்கிறார். வெள்ளைப்பூ சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பூவாக இருக்கிறது. இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 11 பூ அல்லது ஒரே ஒரு சிறிய மாலை கொடுத்தாலும் போதுமானது. இந்த ஒரு பூவை வைக்கும் பொழுது மனதிற்குள் ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறைகள் நீங்க கூறிக்கொண்டு வைக்கணும். அடுத்ததாக தண்ணீர், அதனுடன் பனங்கற்கண்டு. பௌர்ணமியில் நிலவு ஆற்றல், அது சிவனாற்றல், இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் இந்த தண்ணீரும் பனங்கற்கண்டும் இருக்கிறது. இதை நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குவளை நீரில் சிறிது பனங்கற்கண்டு போட்டு சிவனுக்கு அபிஷேகம் போல ஊற்றுவது போன்ற மனநிலை கொண்டு வந்து நீங்க இந்த சிவன் கோவிலை இதை நீங்க அர்ப்பணித்தால் போதும். 3ஆவதாக வில்வ இலையின் 3 நறுமணம் கொண்ட பொருட்கள். சில வில்வ இலைகள்ல இயற்கையான மனமானது இருக்கும். இவை பௌர்ணமியில சிவனுக்கு உச்சபட்ச பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்க எப்படி சிவன் கோயில போய் கொடுக்கணும் அப்படின்னா 9 வில்வ இலைகளை நீங்க வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 3 முகமுடைய அந்த வில்வ இலைகள் 3 முகமுடியதாக இருந்துச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பு. 9 எண்ணிக்கையில கொடுங்க, இல்லைன்னா 3 எண்ணிக்கையில கொடுங்க, இல்லைன்னா இதையும் ஒரு மாலை போல நீங்க உங்களுடைய கைகளாலே செய்து கொடுங்க. 4ஆவதாங்க முக்கியமானது, அது என்னன்னா நெய் தீபம். இந்த நெய் தீபமானது அந்த தீபத்தில் ஏற்றுக்கின்ற நெய்யானது ஒரிஜினலா இருக்கணும். பசுமாட்டுல இருந்து வரக்கூடிய நெய்யாக இருந்தால் இன்னும் சிறப்பு. பௌர்ணமியில தீயின் வெளிச்சம் சந்திர சக்தியை இரட்டிப்பாக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல ஒரு சிறிய நெய் தீபம் நம்ம ஏற்றினாலே போதும். அது நம்முடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்திவிடும். அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது ஓம் மகாதேவாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறிக்கொண்டு ஏற்றுங்கள். 5ஆவதாக சித்தர்கள் ரகசியமாக செய்த சிவதானியம். இது யாருக்கும் தெரியாத மிக பெரிய ஒரு அரிய விஷயமாக கருதப்பட்டு வருகிறது. ஒரு சிறிய கைதட்டல் போதுங்க, அதுவே பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அளவு வாரகு தானியம். வாரகு தானியம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும்னு தெரியல. வாரகு தானியத்தை அளவா நீங்க எடுத்துக்கோங்க. இதையே சித்தர்கள் சிவதானியம் என்று அழைப்பார்கள். இதை கொண்டு சிவனிடம் வைத்து அர்ச்சனை செய்தால் வாழ்க்கையில் இருந்த நின்று போன விஷயங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதை நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய கிண்ணத்துல வாரகு மேல் ஒரு வில்வ இலையை வைத்துக்கொண்டு ஓம் நம சிவாய் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 108 முறைகள் சொல்லி சிவனுக்கு நீங்க சமர்ப்பிங்க. இப்படி நீங்க சமர்ப்பித்து விட்டீங்க அப்படின்னா வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நீண்ட நாட்களாக நின்று போன
பண விஷயமாக இருக்கலாம், பொருள் விஷயமாக இருக்கலாம், திருமண தடைகளாக இருக்கலாம், அனைத்துமே உங்களை தேடி வரும். ஆசைகள் உங்களுக்கு தடையில்லாமல் நிறைவேறும். எதையாவது ஒன்றை மட்டும் நினைத்து இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயமா பௌர்ணமி நாட்களில் இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைப்பார். இவைகளில் ஏதாவது ஒன்று நீங்க கொடுத்தாலே போதும், சிவபெருமான் உங்களை கைவிட மாட்டார். பிப்ரவரி 1 பௌர்ணமியில இந்த 5 பொருள்ல குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 3 இதை மட்டும் நீங்க சிவன் கோவில்ல அவரோட சன்னதியில போய் சேர்த்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம காஞ்சி மகான் கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பயன்பெறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரியவா சரணம். நன்றி, வணக்கம்.